அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் இல்லை. பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் எஸ்பி திசாநாயக்க கூறுகிறார். ரணிலை ஆதரிக்க வேண்டும் என்கிறார். ராஜதுரை அஷானியின் செய்திதான் வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய நாளில் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்டு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற தேர்தலுடன் அரசாங்கத்தை ஸ்தாபிப்பது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்று வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான கருத்துக்கள் மாத்திரமே வெளிப்பட்டனவே தவிர தொழிலாளர்களின் உரிமை பற்றி எந்த அரசியல் கட்சி மேடைகளிலும் பேசப்படவில்லை. மேதின கூட்டம் அரசியல் கூட்டமாக மாற்றமடைந்துள்ளமை கவலை கூறியது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுஜன பெரமுன ஜனாதிபதியிடம் பலமுறை முன்வைத்துள்ள போதும் ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தும் சூழல் காணப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தகமை ரணில் விக்ரமசிங்கவுக்கு உண்டு என்று எஸ்பி திசாநாயக்க சொல்கின்றார். இந்த எஸ்பி திசாநாயக்க நேற்று கூட நிமல் சிறிபால் டி சில்வா அமைச்சர் சொல்கிறார், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் விமர்சித்த நபர்களில் நாங்கள் முக்கியமானவர்கள். அப்படி நாங்கள் அவரை விமர்சித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு வேலை நடக்க வேண்டுமென்றால் பேயுடன் சரி, பேய் சாத்தான், இந்த பேயுடன் சரி கூட்டு சேர்ந்து நாம் செல்வோம். அந்த பேய் என்று யாரை சொல்கின்றார் என்று சிறு குழந்தைக்கும் கூட தெரியும் என்று அப்படி சொல்கின்றார். லொஹான் ரத்வத் அவர் சொல்கிறார், ரணில் விக்ரமசிங்கவை என்னை போன்று யாரும் விமர்சித்திருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் என்று லொஹான் ரத்வத்தை சொல்கிறார். இப்போ எஸ்பி திசாநாயக்க, ஒரு காலத்தில் எஸ்பி திசாநாயக்க நிறைய பேருக்கு தெரியும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தார். அதற்கு பிறகு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் வலது கையாகவும் இடது கையாகவும் செயற்பட்டவர் இந்த எஸ்பி திசாநாயக்க. ஆனால் எஸ்பி திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியில் ரணில் விக்ரமசிங்கவோடு பயணித்தார். மீண்டும் அங்கிருந்து விலகி மீண்டும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அல்லது மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்து கொண்டார். எனவே அவர் கூறுகின்றார், ரணில் விக்ரமசிங்க தகமையுடைய ஒரு வேட்பாளர் என்று. அப்படி விமர்சித்தார்கள் ஒரு காலத்தில் ரணில் விக்ரமசிங்க. தற்போதைய ஜனாதிபதியை இந்த எஸ்பி திசாநாயக் உள்ளிட்டோர் சரி, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகையாளியும் இல்லை என்று சொல்வார்கள். அது சரியாக ஒவ்வொரு நேரத்திலும் அந்த வாக்கியம் சரியாக பொருந்துகின்றது இலங்கை அரசியலில். சரி, இலங்கைக்கு முழு ஆதரவு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் உறுதியளிப்பு. அதே நேரத்தில் இன்றைய வீரகேசரியிலே ஒரு படம் வெளியாக இருக்கின்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57வது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்சுகு அசகாவை ஜோர்ஜியாவில் நேற்று சந்தித்த போது என்ற ஒரு படம் இருக்கின்றது. அந்த படத்தை காட்ட முடியவில்லை, வருந்துகின்றோம். பொருளாதார மீட்சிக்காக இலங்கை எடுக்கும் தீர்மானங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தவும் அரசு நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ள தீர்மானங்கள் வரவேற்கத்தக்கவையாகும் என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாட்சுகு அசகாவா நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கவிடம் தெரிவித்தார். ஜார்ஜியா டிப்சியில் இடம்பெறும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57வது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள நிதி ராஜாங்க அமைச்சருக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவரான மசாட்சுகு அசகாவைக்கும் இடையிலான சந்திப்பின் போதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். 57th ADB ஆனுவல் மீட்டிங் என்று தற்போது நடைபெற்று வருகின்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57வது மாநாடு. சரி, இப்படி இருக்கும்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த நேரத்திலேயே
நல்லபடியாக சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மீண்டும் சுற்றுலா பயணிகள் வருவார்களா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறிக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். காரணம், இதுவரை காலமும் சிங்கிள் என்ட்ரி, ஒரு தடவை பயணிக்க, இலங்கைக்குள் பிரவேசிக்க 30 நாட்களுக்கு 30 டேஸ் சிங்கிள் என்ட்ரி விசா என்று குறிப்பிடப்படுகின்ற 30 நாட்களுக்கான விசாவுக்கு $50 அறவிடப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இனிமேல் அந்த தொகை $100 அதிகரிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இனி சுற்றுலா பயணிகள் வருவார்களா அல்லது வந்தால் இலங்கையை, அதாவது சுற்றுலா பயணிகள் உலக சுற்றுலா செல்ல வேண்டும் என்று அவர்கள் யோசித்தால் இலங்கையை அந்த பட்டியலில் சேர்ப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. காரணம், $50 இருக்கும்போது சுற்றுலா பயணிகள் வந்தார்கள். இனி $100 இது அதிகரித்தால் வருவார்களா என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த இதுவரை இலங்கைக்கான ஆன்லைன் விசா குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தால் தான் வழங்கப்பட்டு வந்தது. அந்த முறை மாற்றப்பட்டு உடனடியாக அது கைமாற்றப்பட்டது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு. எனவே அந்த தனியார் நிறுவனத்திற்கு ஒரு நாள் கூட அந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது. காரணம், அவர்களால் அதை நடைமுறைப்படுத்தாமல் போனதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட இது தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை இன்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் நடத்துகிறார். அது தொடர்பான செய்தி. விமான நிலைய சர்ச்சை இன்று விளக்கமளிக்க உள்ள டிரான் MYM ஷியாமின் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா வழங்கும் செயற்பாட்டில் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய நிலை தொடர்பில் இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி தெளிவுபடுத்துவார் என சுற்றுலாத்துறை அமைச்சர் அரேன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வருகை தரு விசா ஆன்லைன் விசாவில் ஏற்பட்டுள்ள ஆன் அரைவல் விசாவில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனை தொடர்பாக அவர் விளக்கமளிக்க உள்ளார் என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. அதான் இந்த ஆன்லைன் விசா தொடர்பாக என்ன நடந்தது, இது என்ன நடக்கப் போகின்றது, இலங்கைக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவார்களா, அப்படி வந்தாலும் கூட நாங்கள் அவர்களுக்கு ஒரு உளுந்து வடையையும் ஒரு பிளேன் டீயையும் கொடுத்து விட்டு அல்லது இரண்டுக்கும் சேர்த்து $800 நாங்கள் வாங்குவோமா, அல்லது புதுக்கடைக்கு சென்று ஒரு கொத்து சாப்பிட்டால் ஃபிஷ் கொத்து, மீன் கொத்து $1900 கேட்போமா, அல்லது புறக்கோட்டைக்கு சென்று ஒரு காலணியை ஷூ ஒன்றை வாங்குவதற்காக சென்றால் அங்கு 9,000 ஒரு ஷூவுக்கு சொல்வோமா? இப்படியெல்லாம் அவர்கள் வந்தாலும் கூட உள்நாட்டில் இருக்கக்கூடிய மோசடி வியாபாரிகளால் ஆபத்து இருக்கிறது அவர்களுக்கு. ஆகவே அவர்கள் எல்லா பக்கமும் யோசித்து தான் இலங்கைக்கு வருவார்கள். எனவே இப்படி இலங்கை தொடர்பான இது போன்ற தவறான சமூக வலைத்தள பதிவுகள் உண்மையாக இருந்த போதிலும் கூட அது அவர்களுக்கு இலங்கையிலே இவ்வாறான மோசடிகள் நடக்கின்றது என்ற ஒரு பயம், ஒரு அச்சம் அவர்கள் மனதிலே தோற்றம் பெற்றிருக்கும். எனவே எதிர்காலத்திலே இது ஒரு சவாலாகத்தான் அமைய போகின்றது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம், அதெல்லாம் நடக்கும்போது பார்ப்போம். அண்மையில் ஜனாதிபதி எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அழைப்பு விடுத்தார் மே தின கூட்டத்தில். அதே போன்று அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்திக்கும் அழைப்பு விடுத்தார். வாருங்கள், எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம். இன்னமும் சம்பிரதாய தேசபாலனை, அதாவது பாரம்பரிய அரசியலிலிருந்து விலகி நாங்கள் கொஞ்சம் தேசிய அரசியலுக்கு தேவையான ஒரு கூட்டத்தை உருவாக்குவோம், நவீனமயப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி கூறினார். அதுக்கு எத்தனை கட்சிகள் வரவேற்பு அளித்திருக்கின்றார்கள்? கேள்வி கேட்கின்றார். அதற்கு பதில் என்ன என்று வஜிர அபேவர்தன கேள்வி. அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே தேசிய கொள்கையுடன் இலக்கை நோக்கி பயணிக்க மே தினத்தில் அனைத்து தரப்பினருக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். அதற்கமைய இந்த மாத இறுதிக்குள் அந்த அழைப்புக்கு என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே தேசிய கொள்கையுடன் இலங்கையை கட்டியெழுப்பி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க ஜனாதிபதியுடன் ஒன்றிணை வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தன தெரிவித்தார். காலியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
அதான் எத்தனை பேர் வரப்போகின்றார்கள், எத்தனை பேர் ஒன்று சேரப் போகின்றார்கள், அங்கே கட்சி பேதங்களை நீங்கள் மறந்துவிட்டு நாட்டுக்காக எத்தனை பேர் ஒன்று சேரப்போகின்றார்கள். அப்படி இந்த மாதிரியான ஒரு கேள்வி சஜித் பிரேமதாசவிடம் செல்கின்றது அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியிடம் செல்கின்றது என்றால் சஜித் பிரேமதாச என்ன சொல்வார்? அப்பிகாவ டீல் தேசபால்டேன என்று சொல்வார். நாங்கள் ஒருபோதும் டீல் அரசியலுக்கு செல்ல மாட்டோம். அவர் உங்களை டீல் அரசியலுக்காக கூப்பிடவில்லை. அப்படி உங்களோடு டீல் பேசுவதென்றால் அவரை தனியாக அழைத்து ரகசியமாக பேசுவது தான் டீல். ஆனால் ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு பகிரங்கமாக ஒரு தேசிய மேதின, அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின விழாவிலே, மேதின கூட்டத்திலே உங்களை அழைக்கின்றார். அது டீல் இல்லை. ஆனால் சஜித் பிரேமதாஸ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்பி டீல் வெலட் அப்பி ரெடின என்று சொல்வார். நாங்கள் டீலுக்கெல்லாம் உங்களோடு சேர மாட்டோம். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இன்று கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை ஆரம்பம். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 2023க்கான பரீட்சை இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இம்முறை 4,52,979 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர். இவர்களில் 3,87,648 பேர் பாடசாலை ஊடாகவும் 65,331 பரீட்சார்த்திகள் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர். நாடளாவிய ரீதியில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இதிலே பார்க்க போனால் 3,527 பரீட்சை நிலையங்களில் இந்த பரீட்சை நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8:30க்கு பரீட்சைக்கான நேரம் அறிவிக்கப்பட்டிருக்கு. பரீட்சைகள் ஆணையாளர் சொல்கிறாரு 8:30 நீங்கள் 8 மணிக்கெல்லாம் பரீட்சை நடைபெறக்கூடிய அந்த மண்டபத்திலே, அந்த மத்திய நிலையத்திலே, பரீட்சை நிலையத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். 8:30க்கு தான் பரீட்சை, நீங்கள் 8 மணிக்கெல்லாம் ரெடியாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வைத்தியர் ஒருவர் நேற்று பேசுகிறார் தொலைக்காட்சியில். அவர் சொல்கிறாரு, நாளை பரீட்சை நாளை பரீட்சை என்று சொல்லி விடிய 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 தூக்கம் முழித்து நித்திரை இல்லாமல் நீங்கள் படிப்பதால் எந்த பலனும் இல்லை. இவ்வளவு நாள் நீங்கள் படித்ததெல்லாம் மறந்துவிடும். எனவே கண்டிப்பாக பரீட்சைக்கு முன் 6 மணித்தியாலய தூக்கம் அவசியம், நித்திரை அவசியம் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் 6 மணித்தியாலயம் கண்டிப்பாக தூங்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் விடிய விடிய நித்திரை இல்லாமல் நீங்கள் படித்தால் நீங்கள் இதுவரை படித்ததும் மறந்துவிடும், ஞாபக சக்தி குறைந்துவிடும் என்று சொல்கின்றார். எனவே 6 மணித்தியாலயம் கண்டிப்பாக நீங்கள் நித்திரையில் இருக்க வேண்டும், வைத்தியர் சொல்கிறாரு. எனவே உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது சிலர் இப்பொழுது தான் ரெடியாகி கொண்டிருப்பீங்க, சிலர் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பீங்க பரீட்சைக்கு செல்வதற்கு. எனவே மிக கவனமாக செல்லுங்கள், நம்பிக்கையோடு செல்லுங்கள். அதே நேரம் அந்த வைத்தியர் சொல்கின்றாரு, இது உங்களுக்கான வாழ்க்கையில் முக்கியமாக பரீட்சையாக இருந்த போதிலும், அதாவது இந்த கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பரீட்சையாக இருந்த போதிலும் இதுதான் இறுதி பரீட்சை அல்ல என்று சொல்கிறார். எனவே அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கவனமாக நம்பிக்கையுடன் பரீட்சை எழுதுங்கள். பரீட்சை எழுதக்கூடிய, இன்று எழுத காத்திருக்கும் அனைத்து தம்பி தங்கைகளுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் பரீட்சையில் வெற்றி பெற்று நல்ல பெறுபவர்களை பெற்று வாழ்வில் முன்னேற ஸ்டார் தமிழின் இனிய வாழ்த்துக்கள். சரி, இப்படி அந்த வாழ்த்துக்களோடு மனோ கணேசன் அவர்கள், அதாவது இந்த மனோ கணேசன் அவர்களை பற்றி சொல்ல வேணும். தன்னுடைய கட்சியின் மேதின கூட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த மேதின கூட்டத்தை விட தனது அரசியல் கூட்டணி, அதாவது ஐக்கிய மக்கள் கூட்டணி, ஐக்கிய மக்கள் சக்தி வேறு, ஐக்கிய மக்கள் கூட்டணி வேறு. எனவே ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய தமிழ் முற்போக்கு முன்னணியின் தலைவராக இருக்கக்கூடிய மனோ கணேசன் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல், சத்தாம் வீதியிலே நடந்த மேதின கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் அவர் கிளிநொச்சிக்கு செல்கின்றார். தமிழ் தேசிய மேதின கூட்டத்திற்கு சென்று அங்கு வடக்கு கிழக்கு பிரதிநிதிகளுடன், அரசியல் பிரதிநிதிகளுடன், அரசியல் கட்சி தலைவர்களோடு கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் அவர்கள் கூறிய ஒரு விடயம் தற்போது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. அவர் அண்மையிலே கூறியிருக்கிறார்,
மனோ மூலம் தூது விடாது எம்மிடம் நேரடியாக சஜித் கூற வேண்டும் என தமிழீழ விடுதலை இயக்க நண்பர் கோவிந்தன் கருணாகரம் எம்பி கூறியிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என மும்முரமாக செயற்படும் உங்களுக்கு எதற்காக சஜித் தூதுவிட வேண்டும் என எனக்கு தெரியவில்லை. பொது வேட்பாளர் தொடர்பில் உறுதியான முடிவெடுங்கள். முதலில் ஆலை செய்யுங்கள். அப்புறம் புறா விடு தூது, அன்னம் விடு தூது, மான் விடு தூது, தென்றல் விடு தூது என்றெல்லாம் தூது விடலாம். ஆனால் தெளிவாக கேட்கிறேன், சஜித் ஏன் உங்களுக்கு தூது விட வேண்டும்? இப்படி மனோ கணேசன் கேட்கிறார். உண்மைதானே, சஜித் ஏன் உங்களுக்கு தூது விட வேண்டும்? அவர் நேரடியாக பேசுவார். முதல்ல நீங்கள் உங்களோட பொது வேட்பாளர் யார் என்று நீங்கள் முடிவு செய்யுங்க. அதுக்கு பிறகு தூது விடுவது என்ன சொல்றார், அன்னம் விடு தூது, மான் விடு தூது, இதெல்லாம் பிறகு விடலாம், தென்றல் விடு தூது என்றெல்லாம் சொல்றார். உண்மைதானே, அவர் சொல்றதுல நியாயம் இருக்குதானே. முதல்ல உங்களோட பொது வேட்பாளர் யார் என்ற முடிவை நீங்கள் முதல்ல முடிவு செய்யுங்க. அதுக்கு பிறகு தூதுவை பற்றி பார்க்கலாம். சரி, இன்னும் ஏராளமான பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. சரி, ஸ்டார் தமிழின் நம் நாடு தொடர்கிறது. அதற்கு முதல் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்க போகின்றோம். ராஜபக்ச குடும்பத்தினரின் எதிர்ப்புக்கு மத்தியிலும் ரணிலை தொடர்ந்து சந்திக்கும் பசில் 5வது சந்திப்பின் விவரங்களும் வெளிவரவில்லை என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. சரி, அதை பார்ப்பதற்கு முதல் மற்றும் ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. அந்த செய்தியை திரையில் பார்க்கலாம். ஆம், குற்ற சம்பவங்கள் அற்ற சூழல் வருட இறுதிக்குள் உருவாகும். பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சொல்றார். இன்னும் சில வாரங்களில் நாட்டில் நடைபெறும் குற்ற செயல்கள் அற்ற சூழல் இந்த வருட இறுதிக்குள் உருவாகும் என்பதை பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். குற்ற செயல்கள் எப்படி நடக்குது, இந்த குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக யுக்திய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தற்போதும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆங்காங்கே வீதி சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. குறுக்கு வீதிகளில் போலீஸார் கடமைகளில் ஈடுபடுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இரவு நேரத்தில், இப்போ நான் என்ற வேலைக்கு காலை நேரத்தில் நான் வரும்போது 4 மணி, 4:30, 3:30 போன்ற நேரங்களில் அந்த நேரத்திலும் போலீஸார் கடமையில் இருக்கிறாங்க, ரோந்து நடவடிக்கைகள். எனவே பாதுகாப்பும் குற்ற செயல்களும் மிக மிக உறுதியான நிலையில் போலீஸாரால் கண்காணிக்கப்படுகின்றது. எனவே நீங்கள் ஒரு குற்றத்தை செய்து தப்பிப்பதற்கான வாய்ப்பில்லை. நேற்று ஒரண பகுதியில் ஒரு சம்பவம் நடக்குது. நேற்று காலை 10:45 மணி அளவில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் முதலாளி, பொலி முதலாளி, இப்படி ஒரு பொலி முதலாளி நேற்று தனது மனைவி மகளுடன் ஒரு இடத்திற்கு சென்று தனது தொடர்மாடிக்கு முன் வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர் என்ன செய்கிறாரு, போகிறாரு. அவரோட மனைவி தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு பிள்ளையை விட்டுட்டு, அந்த கேட் உள்ளுக்கால பிள்ளையை விட்டுட்டு மனைவி மீண்டும் போகிறாங்க, அந்த கேப்புக்கு போகிறாங்க. கணவர் பொலி முதலாளி அந்த கேப்பின் சாரதி ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் தான் வாகனத்தை செலுத்தி வந்தார். ஸ்கூட்டியில் 2 பேர் வராங்க. அவங்கள ஒருவர் ஸ்கூட்டியோடு நிற்கிறார், மற்றவர் நடந்து செல்கின்றார். அந்த கேப்புக்கிட்ட சென்று துப்பாக்கி எடுத்து அந்த கார் சீட்டில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுக்கும் பொலி முதலாளி 35 வயது அந்த நபர் மீது சுடுகிறார். சுட்ட நபர் 10:45க்கு சுடுகிறார். இரவுக்கு நேற்று மாலை நேரத்தில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக துபாய் செல்வதற்காக புறப்படுகிறார். பாஸ்போர்ட்டோடு எல்லாம் ரெடியாகி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அதிநவீன தன்னியக்க கேமராஸ், இந்த கேமராக்கள் மூலமாக குற்றவாளிகள் இனங்காணப்படுவார்கள். நீங்கள் தப்பித்து துபாய்க்கு போக முடியாது.
நீங்கள் தப்பித்து வேறு நாடுகளுக்கு போக முடியாது. ஆனால் நிறைய பேர் என்னிடம் கேட்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே, ஏன் எல்லாரும் துபாய் போகிறாங்க, குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்ட எல்லோரும் ஏன் துபாய் செல்கிறாங்க? துபாயில் உங்களுக்கு 90 நாட்கள் துபாயில் நீங்கள் தங்கி இருக்கலாம். வெறும் இலங்கை காசு 80,000 ரூபாய்க்கு நீங்கள் 90 நாட்கள் அங்கு தங்கி இருக்கலாம். அங்கே நிறைய இலங்கையர்கள் இருக்கிறார்கள். ஏனைய வளைகுடா நாடுகளை விட நிறைய இலங்கை நபர்கள், இலங்கை மக்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் தனியாகவே இருக்கின்றது. சத்துவா என்ற ஒரு பிரதேசம் இருக்கின்றது. அங்கே என்ன சொல்லுவாங்க என்றால் குட்டி இலங்கை என்று தான் சொல்லுவாங்க. அவ்வளோ இலங்கையர்கள் இருக்கிறாங்க. எனவே துபாயை நாடி செல்வதற்கு, குற்ற செயல்கள் செய்பவர்கள் துபாயை நாடி செல்வதற்கு பல காரணங்களில் இதுவும் ஒரு காரணம். இன்னும் நிறைய இருக்கு, பகிரங்கமாக சொல்ல முடியாது. சரி, இப்படி இருக்க நேரம் ரணில் பசில் 2 பேரும் பேசுகிறாங்க. 5வது தடவையாகவும் பேசியிருக்கிறாங்க. ஒன்றும் நடக்கையில். பசில் தரப்பினர் சொல்கிறாங்க, ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் பாராளுமன்ற தேர்தலை நடத்துங்கள் ஜனாதிபதி என்று கேட்கிறார். ஜனாதிபதி நோ வே என்று சொல்லிட்டார். முடியாது, குறிப்பிட்ட மாதிரி ஜனாதிபதி தேர்தல் தான் நடக்கும், பாராளுமன்ற தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை, தயவு செய்து அதை பற்றி நீ பேசாதீங்க, மறந்துடுங்க என்று சொல்லிவிட்டார் பசில் தரப்பினர். எனவே பாராளுமன்ற தேர்தலை நடத்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் என்னை சந்திக்க வர வேண்டாம் அப்படின்னு ஜனாதிபதி சொல்லிட்டார். அப்போ நிறைய பேர் நினைத்தாங்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தயவில் தானே ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார், அப்போ அவங்க எது சொன்னாலும் ரணில் விக்ரமசிங்க கேட்கத்தானே வேண்டும் என்று நிறைய பேர் நினைத்தாங்க. இனி பசில் சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்லுவார். இல்லை, ஜனாதிபதி கரெக்டாக சொன்னாரா இல்லை தவறாக சொன்னாரான்னு தெரியல, ஆனால் சரியாக சொல்லியிருக்கிறாரு. ஜனாதிபதி தேர்தல் தான் முதல் நடக்கும், பாராளுமன்ற தேர்தல் நடக்காது. எனவே பாராளுமன்ற தேர்தல் நடக்கும், முதலாவதாக நடக்கும் என்பதை மறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். சரி, இப்படி இருக்கும்போது இந்த பலாங்கொட பிரதேசத்தில் அதிகமானவர்கள் இந்த மாரடைப்பு காரணமாக உயிரிழக்கின்றார்கள் பலாங்கொடையில். ஆனால் இது பலாங்கொடை திடீர் மரண விசாரணை அதிகாரி தான் இந்த அறிவிப்பை சொல்லியிருக்காரு. ஒரு ஆய்வின் மூலமாக 70% ஒரு மாரடைப்பால் தான். நீ பலாங்கொடையில் மட்டும் இல்லை, நிறைய மரணங்கள் மாரடைப்பால் நிகழ்கிறது. நிறைய பேர் கொஞ்சம் இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ்ட்ரிக், அவங்களே முடிவு பண்ணுறாங்க. டாக்டர்கிட்ட போக தேவையில்லை, அது கேஸ்ட்ரிக் அப்படி தான் சொல்கிறாங்க. அது கேஸ்ட்ரிக், அதெல்லாம் டாக்டர்கிட்ட போக தேவையில்லை, அது சும்மா கேஸ்ட்ரிக்கு அப்படித்தானே வலிக்கும், நீங்கள் சாப்பிடல தானே, சாப்பிடாட்டி உங்களுக்கு அப்படித்தான் வலிக்கும், அது கேஸ்ட்ரிக் இல்லை. உங்களுடைய இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த குழாய்கள், இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிந்து அடைப்பு ஏற்படுவதற்கான அறிகுறி தான் அது. அந்த இரத்தம் பயணிக்க முடியாமல் தடை ஏற்படுகின்றது, அந்த நேரம் உங்களுக்கு வலிக்கிறது. அதை நீங்கள் கேஸ்ட்ரிக் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள். கொலஸ்ட்ரால் படிந்து அந்த குழாய் முற்றாக மூடிய பிறகு உங்களுடைய இதயத்துக்கான இரத்த ஓட்டம் முற்றாக தடை பெறுகிறது, உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது. எனவே உங்களுக்கு ஒரு பக்கம் வலிக்கிறதா 2 பக்கம் வலிக்கின்றதா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. வலிக்கின்றது என்றாலே உடனடியாக வைத்தியரை நாடுங்கள். அந்த செய்தியை நாங்கள் திரையில் பார்க்கலாம். பலாங்கொடையில் பதிவாகும் 70% மரணங்கள் மாரடைப்பால் ஏற்படுகின்றன. பலாங்கொடை திடீர் மரண விசாரணை அதிகாரி கூறுகிறார். கொஞ்சம் அதிர்ச்சியான தகவல் தான். ஏனென்றால் காரணம் குளிர் பிரதேசமாக இருந்த போதிலும் கூட இது போன்ற உணவு பழக்க வழக்கங்கள், அதே போன்று எங்களுடைய அவசர தேவைகள், எங்களுடைய அவசர கால ஓட்டத்தோடு நாங்கள் போராட வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த கால ஓட்டத்தோடு நாங்கள் போராடும்போது இது போன்ற மோசமான விளைவுகளை நாங்கள் சந்திக்கின்றோம். எனவே உடல் சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்த்து வைத்தியரை நாடுங்கள். தனியார் வைத்தியசாலைக்கு போனால் கிட்டத்தட்ட 2000 தொடக்கம் 3000 ரூபாய் உங்களுக்கு சேனலிங் சார்ஜ், 2500 ரூபாய் சேனலிங் சார்ஜ். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சார்ஜ்
1200 ரூபாய் டாக்டர் சார்ஜ், ஹாஸ்பிட்டல் சார்ஜ், இப்படியெல்லாம் வரும் சார்ஜஸ். அது யாரையும் குறை சொல்ல முடியாது. காலத்தின் ஓட்டத்தோடு நாங்களும் ஓட வேண்டி இருப்பதால் அந்த தொகைகள் அதிகரித்து கொண்டு தான் போகும். நீங்கள் ஒரு இப்படியான ஒரு வருத்தம் ஏற்பட்டால் நீங்கள் ஒரு அரச வைத்தியசாலையில் கூட சென்று அதை பார்த்து கொள்ளுங்கள். ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். சரி, போலி வைத்தியர்கள் இருக்கிறாங்களாம். இப்போ தான் இதை பற்றி பேசினேன், மாரடைப்பை பற்றி. போலி வைத்தியர்கள் எங்கே இருக்கிறாங்க பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கின்றது. நீங்கள் மட்டும் போலி வைத்தியர் என்று தெரிஞ்சு கைதாகினீங்கள் என்றால் கடும் தண்டனை வழங்கப்படும். போலி சான்றிதழ்களை பயன்படுத்தி மருத்துவ நிலையங்களை நடத்தும் போலி வைத்தியர்களை கைது. பாப்போம் யார் என்று சொல்லி. எஸ், போலி வைத்தியர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் தலைமையகத்தில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் மற்றும் போலீஸ் மா அதிபர் தேசபாந்து தென்னகோன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போதுதான் இது தெளிவாகி இருக்கின்றது. இந்த போலி வைத்தியர்கள் யார் யார் எங்கெல்லாம் இருக்கிறாங்க என்பது தொடர்பாக நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. போலி வைத்தியர்களை எப்படி நீங்கள் இனம் கண்டு கொள்ள போகிறீங்க? அதாவது உங்களோட பிரதேசத்தில், உங்களோட பிரதேசங்களையோ நான் இருக்கக்கூடிய பிரதேசங்களையோ ஒரு இடத்திற்கு போகின்றோம், ஒரு கிளினிக்கு போகின்றோம். அங்கே அந்த டாக்டர் படித்த பட்டம் எம்பிபிஎஸ், லண்டனில் படித்திருந்தால் யூகே, இலங்கையில் படித்திருந்தால் எஸ்ஆர்ஐ, இந்தியாவில் படித்திருந்தால் ஐஎன்டி என்றெல்லாம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் கேட்கப் போவதில்லை. அவர் என்ன மருந்து கொடுக்குறாரோ அதை வாங்கி கொண்டு தான் வருவோம். ஆனால் அவரிடம் போய் உங்களுடைய சான்றிதழை காட்டுங்கள் என்று நாங்கள் கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டோம். எங்களுக்கு அந்த நேரத்தில் எங்களுக்கு நிவாரணத்திற்கு மருந்து கிடைத்தால் போதும் என்று தான் நாங்கள் செல்வோம். சரி, அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வெளியாகிறது. பிரபாகரன் இருந்திருந்தால் பொது வேட்பாளர் பேச்சே எழுந்திருக்காது. யதார்த்தத்தை பேசி தீர்வை பெற வேண்டும். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். பிரபாகரன் இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடம் இருந்திருக்காதென அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடந்த ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது பற்றி தெரிவித்த அமைச்சர், தமிழ் பொது வேட்பாளர் குறித்து பேசப்படுகிறது. நிறைய இடங்களில் இப்போ அதுதான் பேச்சு, தமிழ் பொது வேட்பாளர் யார். எனவே இந்த தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பாக பேச்சு அடிப்படும் போது தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இதில் எவ்வித யதார்த்தமும் இல்லை என்று டக்ளஸ் தேவானந்தா சொல்றார். இதை நியாயமானதாக நான் நோக்கவும் இல்லை. தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என கூறியோர் கடந்த காலங்களில் தங்களது சுய லாபங்களுக்காக தீராத பிரச்சனைகளை உருவாக்கி வந்தனர். தமிழ் சமூகத்திற்கு ஏற்ற நடைமுறைக்கு சாத்தியமான யதார்த்த முடிவுகளை எடுக்க வேண்டும். தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரசியல் உள்நோக்கம் கொண்ட சுய லாபமிக்க சிந்தனையாகும். முக்கிய 3 வேட்பாளர்களுடன் எமது மக்களது பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி அதன் பின்பு உத்தரவாதத்தை பெற முயற்சிக்க வேண்டும். பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடம் இருந்திருக்காது என்று சொல்கிறார். அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசு அதிகாரிகள், சிரேஷ்ட அரசு அதிகாரிகளுக்கு டியூட்டி ஃப்ரீ அல்லது தீர்வையற்ற வாகன கொள்வனவுக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படும். இந்த லங்காதீப பத்திரிகையில் ஒரு அதிர்ச்சியான செய்தி பார்க்கலாம். ஜீவத்வன்ன விதியாக் நே, வாழ்வதற்கு வழி இல்லை. ரஜே லொக்கோ லக்ஸ விசிபாக் வாகன பெர்மிட் லக்ஸ தேக்கட்ட விக்குனலா. ரஜே லொக்கோ என்றால் இந்த நீங்கள் நினைக்கக்கூடாது உடனடி இந்த அரசாங்கத்தின் முக்கியமானவர்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள்.
ரஜேலொக்கோ என்றால் அரச அதிகாரிகளில் பெரியவர்கள், சிரேஷ்ட அரச அதிகாரிகள். அவர்களுடைய 25 லட்சம் பெறுமதியான வாகன அனுமதிகளை அல்லது வாகனத்தை கொள்வனவு செய்வதற்கான இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளை 2 லட்சத்திற்கு விற்கிறார்களாம். ஜீவத்வன்ன விதியாக்னே, வாழ்வதற்கு வழி இல்லை. 25 லட்சம் பெறுமதியான டியூட்டி ஃப்ரீ, அதாவது தீர்வையற்ற வாகனத்தை நீங்கள் இறக்குமதி செய்யலாம் என்ற அந்த அனுமதி பத்திரத்தை வெறும் 2 லட்சத்துக்கு விற்கிறாங்களாம். வாழ்கிறதுக்கு வழி இல்லையா? என்ன செய்ய? அவங்களுக்கு மட்டுமா வாழ்கிறதுக்கு வழி இல்லை? எங்களுக்கும் தான், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் தான். சூழல் கஷ்டமாக இருக்குது, சரியான கஷ்டமாக இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு நாளாவது கோழி இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய குடும்பத்திற்கு இன்று 1 கிலோ கோழி இறைச்சியை வாங்குவதற்கு 1450 ரூபாய் தேவைப்படுகிறது. அன்று நாள் முழுக்க ஏனைய பொருட்களை வாங்குவதற்கு 550 ரூபாய்க்கு அதிகமான ரூபாய் தேவைப்படுகிறது. அப்படி என்றால் இன்னும் ஒரு 1550 ரூபாவை சேருங்கள். 3000 ரூபாய் ஒரு நாளுக்கு தேவைப்படுகின்றது. அந்த கூலி தொழிலாளிக்கு, அந்த கூலி வேலை செய்யும் நபருடைய மாத சம்பளமே அல்லது ஒரு நாளுக்கான சம்பளமே 1500 ரூபாய் என்றால் அவர் என்ன செய்வார்? யாரிடம் போய் சொல்வது? யாரிடமும் சொல்ல முடியாது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த பச்சை நிறத்திலான கிழங்கு தொடர்பான ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது. சில கிழங்கு வகைகள் பச்சை நிறத்தில் இருக்கும், உருளைக்கிழங்கு. சில உருளைக்கிழங்கு வகைகள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்குகளை தயவு செய்து வாங்காதீர்கள் என்று சுகாதார பரிசோதகர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுகின்றார்கள். அந்த பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கின்றது. உக்ர விஷ சாய்த்த கொலபேத்தி அர்த்தாப்பல் மிலதிகன் ஹெப்பா, உக்ர விஷ, அதிகப்படியான விஷம் நிறைந்திருக்கின்றது, அதிகப்படியான ரசாயனம் அதிலே நிறைந்திருக்கின்றது. எனவே மிக மோசமான அந்த பச்சை நிறத்திலான உருளைக்கிழங்குகளை தயவு செய்து வாங்க வேண்டாம் என்று சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிக்கின்றார்கள் பொதுமக்களுக்கு. எனவே பச்சை நிறத்தில் இருப்பது கொஞ்சம் விலை குறைவாகவும் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வாங்குகின்றோம். எந்த உருளைக்கிழங்கில் பச்சை நிறம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த உருளைக்கிழங்கை வாங்காதீர்கள், வாங்க முயற்சிக்காதீர்கள். மிகப்பெரிய ஆபத்து அதிலே அடங்கியிருக்கின்றது என்று சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஏராளமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள்